பண்ணா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ரசம். கம்முனு பிரகாஷ் வீட்டுக்காவது போயிட்டு வந்திருந்தா நல்ல சாப்பாடாவது சாப்ட்டுருக்கலாம் போல வருது. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் பிரகாஷ். வேகவே இல்ல அந்த சிக்கனு. சுடுதண்ணிக்குள்ள போட்டு எடுத்து அப்படியே வச்சது உள்ள தூக்கி வச்ச மாரியே ஒரு ஃபீலு. ஜதக்கு ஜதக்கு ஜதக்குன்னு தூக்கி தான் கீழ போட்டேன் கடைசில. வேகாத சாப்பிட்டு சூட்ட கிளப்பி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது வெயிலுக்கு? பிரகாஷ் எங்கேயோ போயிட்டாரு. வினோத் நீயாவது இருக்கியா? நீயும் எஸ்கேப்பா? இன்னொருத்தர் யாருன்னே தெரியல, சைலண்டா வாட்ச் பண்றாங்க. எந்த உறவுக்காரரோ தெரியவில்லை. பாத்தீங்களா? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு தெம்மா வந்து நாங்க ர- ரச சாதம் சாப்பிட்டு இருக்கோம். ஹோட்டல் சாப்பாடு பிரகாஷ். நேத்து எங்க வீட்டுக்காருக்கு பர்த்டே இல்லையா? அவர் மட்டும் நேத்து நல்லா செலிப்ரேஷன் கேக் கட் பண்ணி, என் பையன் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி, ஹோட்டல்ல இருந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி சிக்கனு எல்லாரும் ஆர்டர் போட்டு வீட்ல உட்காந்து நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வீடியோ வேற அப்லோட் பண்ணிட்டாங்க. நான் அத வேற பார்த்துட்டேன் வாட்ஸ்அப்ல. அதனால இன்னைக்கு ஒரே சண்டை அவங்க தங்கச்சியும் நானு. அதனால காசு போட்டு விட்டு, இந்தாங்க வாங்கிட்டு வந்து குடுத்துருங்க மச்சான் அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கு போட்டு விட்டதுனால, அவன் வாங்கிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் குடுத்தாரு. நாங்க எல்லாம் சாப்பிட்டோம். என்ன வீட்ல செய்யற மாரி ஒரு டேஸ்ட் குடுக்கல பிரகாஷ். பிரியாணி எல்லாம் வீட்ல சீரக சம்பா அரிசியில செய்யணும். அடிச்சுக்கிறக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் தான் சென்னையில வந்து பிரியாணி செய்வாங்க. அதிக பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ்ல தான் வந்து பிரியாணி செஞ்சு தருவாங்க. மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, இல்ல எறா பிரியாணி எதா இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ்ல செய்வாங்க. ஆனா திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் சீரக சம்பா அரிசியை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இருந்தாலும் சிக்கன் சிக்கன் பிரியாணி தான். சரி, ஓகே பிரகாஷ், நோ டென்ஷன், சாரி. லைவ்ல சொல்லிருக்கூடாதோ, தெரியாம சொல்லிட்டேன். இருந்தாலும் சாப்பிடுற விஷயத்துல போய் சொல்லி என்ன ஆக போகுது பிரகாஷ்? பாத்துக்கலாம். பாருங்க, என் நாத்தனார் உங்களுக்கு கீரை பொரியல் பண்ணி ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க. கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? பகல்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது பிரகாஷ். நைட் எல்லாம் தோட்டத்துல வேலை செய்ய வேண்டியது. எல்லாம் பகல்ல வேலை செய்வாங்க, நைட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. பிரகாஷ் மட்டும் டிஃப்ரெண்ட். நைட்ல தான் வந்து வேலை செய்ய வேண்டியது தோட்டத்துல. ஏன் பிரகாஷ்? தோட்டம் ஒண்ணு இருந்தா மட்டும் எனி டைம் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். பகல் நைட்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா தண்ணி 3 பீஸ் கரண்ட் வரும்போது தான் தண்ணி எடுத்து விட முடியும். அதனால எனி டைம் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கும் அதே தான். ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. எனி டைம் வேலை, அவங்களுக்கு உண்டான வேலை இருந்துகிட்டே இருக்கும்.